இத மாதிரி ஒரு செஸ் மேட்ச் என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்ல. இப்போ நீங்களும் நானும் ஒரு செஸ் மேட்ச் விளையாடுறோம்னு ரிசல்ட் கூட விட்டுருங்க, நான் ஜெயிச்சிருவேன், ஜெயிக்க மாட்டேன். விடிய விடிய விளையாண்டாலும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3 hours விளையாடுவோமா, ஒரு 4 hours, அதுக்கப்புறம் பட்டு தூங்கிடுவோம். 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்க எவ்வளவு நேரம் ஆடினாங்க தெரியுமா? 20 hours. 20 hours நம்மளால பேசாம இருக்க முடியுமா? முதல் நம்மளால சும்மா இருக்க முடியுமா? அதெல்லாம் ஒரு 20 hours என்ன 10 hours நம்மளால இன்ஸ்டா யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? அப்படி என்னத்த விளையாண்டாங்கன்னு இப்ப மேட்ச் பார்ப்போம். ஓப்பனிங்லாம் எல்லாரும் விளையாடுற மாதிரி நார்மலா தான் விளையாண்டுருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல ட்விஸ்ட் போட்டு ஒயிட் பீஸப் ஆயிடுச்சு. கடைசியில என்ன ஆயிடுச்சு, ஒயிட் கிட்ட ரூக்கும் பிஷப்பும் இருக்கு, பிளாக் கிட்ட வெறும் ரூக்கு தான் இருக்கு. தியரிட்டிக்கலா இது டிரா தான், ஆனா பிளாக்ல வச்சுட்டு விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம். என்கிட்ட தான் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்ல, நான் ஜெயிப்பேன் அப்படின்ட்டு ஒயிட் உட்காந்துட்டான். பிளாக் அதை பார்த்துட்டு இது டிரா தான், முடிஞ்சா ஜெயிச்சுக்கிடான்னு பிளாக் உட்காந்துட்டான். விளையாண்டுகிட்டே இருக்காங்க. அவனும் அப்படி இப்படி இப்படின்னு செக்கப் போடுறான். கிங் அங்கேயும் இங்கேயும் சுத்துது, இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போகுது, அந்த பக்கத்துல இருந்து இப்படி வருது. பிளாக் சலிச்சுக்கவே இல்லை, என்னன்னாலும் போடு நான் உட்காந்துருவேன் அப்படின்னு உட்காந்துட்டான். பிளாக் 100 மூவ் போகுது, 200 மூவ் போகுது, விளையாண்டுகிட்டே இருக்காங்க. கடைசியில என்ன ஆச்சு, ஜெயிச்சானா இல்லையா? ஆஃப்டர் 269 மூவ்ஸ், எப்படின்னா நான் ஒரு மூவ் வைக்கிறேன், நீங்க ஒரு மூவ் வைக்கிறீங்க, ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் ஒரு மூவ் கணக்கு. அத மாதிரி 269 மூவ் விளையாண்டுருக்காங்க. விளையாண்டு கடைசியா டிரா.